सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. சதசத்து விலட்சணத்துவம் சாத்தியம் அப்படின்னு சொன்னேன். இதை மூணா பிரிச்சார். அப்படின்னா என்ன? சத்துவம் இல்லை, அசத்துவம் இல்லை, ஆக ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்ல வரையில அதான் வச்சுக்கணும். இப்ப மூணா பிரிச்சா இதை ரெண்டு தான் எடுத்துட்டோம். நம்ம சத்துவமும் இல்லை, அசத்துவமும் இல்லை அப்படின்னு நீங்க சாதிக்க வரை. இப்படி சொன்னால் ஒரு அர்த்தாந்தரம்னு ஒரு தோஷம் சொன்னான் பூர்வபக்ஷி. பிரம்மம் நிர்தர்மகம். நிர்தர்மகம்னு சொன்னா அதுல எந்த தர்மமும் கிடையாது. பிரம்மத்துல சத்துவம்ங்கிறது தர்மம் உண்டான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நிர்தர்மகமோ இல்லை. அப்போ பிரம்மத்துல சத்துவம் இல்லை, அசத்துவம் உண்டான அதுவும் இல்லை. ஆனா பிரம்மம் நிச்சயா சத்தியமா? சத்தியம் சொல்றோம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நீ என்ன சாதிக்கிற? சத்துவம் இல்லை, அசத்துவம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்காக இந்த பிரபஞ்சம் நிச்சயாகணும்னு அவசியம் உண்டோ? பிரம்மம் மாதிரி எதுவும் சத்தியமா இருக்கட்டுமே அப்படின்னு அவன் ஒரு கேள்வி கேட்டான். இது அர்த்தாந்தரம்னு தோஷம் சொல்றது. அர்த்தாந்தரம்னு சொன்னா இவன் எதையோ மனசுல வச்சுட்டு ஸ்தாபிக்க வந்தான், ஆனா ஸ்தாபிச்சது அது இல்லை. பிரபஞ்சத்தை கூட மித்தேன சாதிக்கணும்னு வந்தான் இந்த சித்தாந்தி. ஆனா இவன் சொன்ன விஷயத்தை பார்த்தா அது மித்தேன சித்தமாகல. அதுல சத்துவம் அசத்துவம் இது ரெண்டும் இல்லையே தவிர அதுக்காக அந்த பிரபஞ்சம் மித்தேன்னு ஒண்ணு சித்தமாகல. பிரம்மம் மாதிரி அதுவும் சத்ஸ்வரூபமாக இருக்கலாம். ஆக நீ எதை உத்தேசிச்சு இந்த அனுமான பிரயோகம் பண்ணினியோ அது உனக்கு சித்திக்கல அப்படின்னா இதுதான் அர்த்தாந்தரம்னு சொல்றது. அர்த்தம்னா பிரயோஜனம். இவன் ஒரு பிரயோஜனத்துக்காக வந்திருக்கான், அந்த பிரயோஜனம் சித்திக்காம போச்சுங்கிறது ஒரு அர்த்தாந்தரம். இவன் எது வேண்டாம்னு நினைச்சானோ அது சித்திச்சதுன்னு சொன்னா அதுவும் ஒரு அர்த்தாந்தரம். இந்த மாதிரி அர்த்தாந்தர தோஷம் வந்துச்சு. அதுக்கு இப்போ இவர் பதில் சொல்லணும். அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லிட்டு நிறுத்தி எச்ச நிர்தர்மகஸ்ய பிரம்மணः சத்வராதித்யேஹி தத்ரூபவத் தத்ரூபத்வவத்னு இருக்கணும். பிரபஞ்சஸ்ய சத்ரூபத்வேன அமித்யாத்வோபபத்யா அர்த்தாந்தரமுக்தம் தன்ன. இது பர்யந்த அனுவாதம். ஏகேனைவ சர்வானுகதேன சர்வத்ர சத்பிரதீத்யுபபத்தௌ பிரம்மவத் பிரத்யேகம் பிரபஞ்சஸ்ய சத்வபாவதா கல்பனே மானாபாவா. இதுதான் அத்வைத சித்திக்காரர் சொல்ற பதில். இதுக்கு பதில் சொல்லிட்டார். இப்போ நீங்க சொல்றபடி எல்லா பிரபஞ்சமும் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பதார்த்தமும் பிரம்மத்தை போல ஸ்வயம் சத்ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால் அங்க அதுக்கு பிரமாணம் இல்லைன்னு ஒண்ணு, இன்னும் பாதக பிரமாணம் இருக்கு. எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. ரெண்டு காரணத்தினால இந்த அர்த்தாந்தரம் சித்திக்காது அப்படின்னு இவர் சொல்ல வர்றார். இப்ப பிரமாணம் இல்லை, பாதகமான பிரமாணம் இருக்கு. அதாவது சாதகமான பிரமாணம் இல்லைன்னு ஒண்ணு, அதுக்கு பாதகமான பிரமாணம் இருக்கு. இது ரெண்டும் இருந்ததுக்குன்னா அது சித்திக்காது இல்லையா? ஒரு விஷயம் சித்திக்காது. அப்ப என்ன சாதக பிரமாணம் இல்லை அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார். இப்ப பாருங்க, அனுகத தர்மம் அப்படிங்கிறது எப்படி சித்திக்கிறதுன்னு பார்க்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மாடை நம்ம பார்க்கிறோம், அதை பார்த்தா அது கௌஹு அப்படின்னு சொல்றோம். இன்னொரு மாடை பார்க்கிறோம், அதையும் கௌஹுன்னு சொல்றோம். எந்தெந்த மாடை பார்க்கிறோமோ எல்லாத்தையும் கௌஹுன்னு சொல்றோம். இந்த மாடு எல்லாமே தனித்தனி மாடுகள், வேற வேற மாடுகள், ஒரே மாடு இல்லை. திருப்பி திருப்பி அதே மாட்டை பார்க்கல. ஆனால் இந்த எல்லா மாட்டையும் நம்ம கௌஹுன்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்? இதுல கோத்துவங்கிற ஒரு அம்சம் எல்லா இடத்துலயும் அனுகதமாக இருக்கு. எந்த மாடை எடுத்தாலும் அந்த கோத்துவங்கிறது ஒண்ணு. இப்ப அனுகதம்னா என்னன்னு தெரிகிறது இல்லையா? இந்த கோங்கிறது தனித்தனியா வெவ்வேறா இருந்தாலும் கோத்துவங்கிற ஒரு தர்மம் எல்லாத்துக்கும் ஒன்னா இருக்கு.
அதனால எதுக்கெல்லாம் கோத்தம் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கௌகுன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு தீர்மானம். இத கோத்துவம்னு ஒண்ணு எல்லாத்துலயும் அனுகதமாக ஒரு தர்மம் இருக்குங்கிறத நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா எதை பார்த்தாலும் கௌகு 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 கௌகுன்னு பிரதீதி ஏற்படும். எல்லாத்துலயும் இந்த பிரதீதி ஏற்படுறத வச்சுட்டுதான் கோத்துவங்கிற ஒரு அம்சம். இல்லைன்னா கோத்தம்னா என்ன? கோத்தம்னு தனியா நம்மளால எதையும் எடுத்து காமிக்க முடியாது. ஆனால் மாடு தனித்தனியா இருக்கு, ஆனா எல்லாத்தையும் கோத்துவம் கோன்னு ஒரே சப்தத்தினால சொல்றோம். அப்படிங்கிறதுனால கோத்துவங்கிற ஒரு தர்மம் அது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருந்தாகணும். அப்படி இல்லாட்டா இந்த ஒரு சப்தத்தை இந்த இத்தனை மாடுகளுக்கும் பிரயோகம் பண்ண முடியாது அப்படின்னு யுக்தியால சிந்தனம் பண்ணும்போது கோத்துவம்னு ஒண்ணு இருக்குன்னு சித்திக்கிறது இல்லையா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லா பதார்த்தத்தையும் சத்துன்னு சொல்றோம். இருக்கு, சத்துனா இருக்கு, இருக்கிற பதார்த்தத்துக்கு சத்பதார்த்தம்னு பேர். லோகத்துல நமக்கு தெரிஞ்ச எல்லா பதார்த்தமும் இருக்கிறதாக தானே தெரிகிறது. சத்து எதெல்லாம் பார்க்கிறோமோ கேட்கிறோமோ எல்லாமே இருக்கு இருக்கு இருக்குன்னு தான் தெரியுது. ஆக எல்லா பதார்த்தத்திலையும் சத் 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 சத்துன்னு ஒரு பிரதீதி இருக்கு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஏதோ ஒண்ணு சத்துங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்னாக இருந்துருக்கு. எப்படி கோத்துங்கிற ஒரு தர்மம் எல்லா மாட்டுக்கும் பொதுவானதாக இருக்கோ அதே மாதிரி ஒரு சத்துங்கிற ஒரு பதார்த்தம் லோகத்துல இருக்கக்கூடிய சகல பதார்த்தத்தோடும் ஒட்டின்னு இருக்கு, ஒன்னாக இருந்துருக்கு. ஒரே சத்து எல்லாத்துலயும் இருக்கு. அது என்னன்னு கேட்டா நான் சொல்லிடுவேன், பிரம்மன் தான். அஸ்திபாதி பிரியம் ரூபம் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த பிரம்ம சத்தை தான் உலகத்துல எல்லா பதார்த்தத்திலையும் தெரிஞ்சுட்டு இருக்கு. இது நம்மளுடைய சித்தாந்தமா இருக்கு. இப்போ பூர்வபக்ஷி சொல்றபடி ஒவ்வொரு பதார்த்தமும் பிரம்மம் போல சத்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா இந்த பதார்த்தங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி தானே. அப்ப என்னாச்சு? கடங்கிறது ஒரு சத்து, பட்டங்கிறது அது வேற ஒரு சத்து. இப்ப சத்து மாறிடுச்சோம், ஒரு சத்து இல்லை. இப்போ கடம் வேற சத்து, படம் வேற சத்து, குட்டம் வேற சத்து, கோ வேற சத்து, அஸ்வம் வேற சத்துன்னு தனித்தனி சத்தாக இருந்ததுன்னா அப்ப எல்லாத்தையும் ஒரே சப்தத்தினால நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஆனா எல்லாத்தையும் சத்து சத்து சத்துன்னு சொல்றோமே, கோ கோன்னு சொல்ற மாதிரி. அதனால ஒரே சப்தத்தை நாம எப்போ அத்தனை பதார்த்தங்களுக்கும் பிரயோகம் பண்றோமோ அப்ப எல்லா பதார்த்தத்திலையும் இருக்கிற மாதிரி ஒரு அனுகதமான தர்மம் இருந்தாகணும். அதனால எல்லாத்தையும் சத் அப்படிங்கிற பிரதீதிக்கு விஷயமாக இருக்கிறதுனால நாம ஒரே சத்துவம் எல்லா பதார்த்தத்திலும் இருக்கிறதாக ஒத்துண்டாகணும். நீ சொல்றபடி ஒவ்வொன்றையும் தனித்தனி சத்தாக வச்சுட்டோமானால் இந்த அனுகத பிரதீதி சித்தமாகாது. அது இதுதான் ஒண்ணு. ஏகேனைவ சர்வானுகதேன சர்வத்திர தத்பிரதீத்யுபபத்தௌ பிரம்மவத் பிரத்யேகம் பிரபஞ்சஸ்ய சத்ஸ்வபாவதா கல்பனே மானாபாவா. பிரத்யேகம் அதாவது உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பதார்த்தமும் தனித்தனி சத்து அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம். ஆக என்னாச்சு? இது பிரம்மத்துக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை காமிச்சுட்டார். பிரம்மம் நிர்தர்மகம், அதனால அதுல சத்துவங்கிறது இல்லை, அசத்துவங்கிறது இல்லை. ஆனா பிரம்மங்கிறது சத், சத்துவம் இல்லையே தவிர அது சத்து. ஆனா பிரபஞ்சம் சத்து இல்லை. அப்ப அதுல சத்துவம் இல்லை அசத்துவம் இல்லைன்னு சொன்னோம்னா அது என்னவாகும்? அப்ப சத்தா இருக்க முடியாது, நிச்சயம் இல்லையா? பிரம்மம் மாதிரி இந்த பிரபஞ்சத்தை சத்தாக வச்சுட்டா பிரம்மம் எப்படி ஒரு சத்தோ அந்த மாதிரி பிரபஞ்சம் ஒவ்வொன்றும் தனித்தனி சத்தாக ஆயிடுச்சுன்னு அப்ப எல்லாத்தையும் சத்துங்கிற ஒரு சப்தத்தினால சொல்லவும் முடியாது, நமக்கு பிரதீதியும் வராது போகும். அதனால பிரபஞ்சத்தை பிரத்யேகம் சத்ஸ்வபாவதா கல்பனே மானாபாவா, அதுக்கு பிரமாணம் இல்லை. இன்னொன்னு நான் சொல்றதே சொல்லிட்டேன், அனுகத விவகார அபாவ பிரசங்க. இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா எல்லாத்திலையும் ஒரே ஒரு அனுகதமான தர்மம் இருக்குங்கிறத வச்சுட்டுதான் நம்ம விவகாரம் பண்றோம். இப்ப இது சத்தா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அந்த சத்துங்கிற ஒரு பதார்த்தம் எல்லாத்துக்கும் இருக்கிறத வச்சுட்டுதான் சத்துன்னு தைரியமா சொல்லிடலாம், இருக்கிற பதார்த்தம் தான் இது அப்படின்னு. அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு? அந்த அனுகதமான ஒரு தர்மத்தை வச்சுட்டுதான் நாம சப்த பிரயோகம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு உதாரணம் சொல்றேன். நம்ம பதப்பிரயோகம் பண்ணும்போது ஒரு அர்த்தத்தை பார்த்தா அந்த அர்த்தத்துக்கு நம்ம ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்றோம். பிரயோகம் பண்ணும்போது சில சமயம் அந்த அர்த்தத்தினுடைய ஒரு தன்மை இருக்கே, அந்த தன்மையை பார்த்து பிரயோகம் பண்றோம். சில சமயம் சப்தம் ஒன்னா இருக்கும் ஆனா அர்த்தம் ஒன்னா இருக்காது.
அந்த தன்மையை பார்த்து பிரயோகம் பண்றோங்கிறது சொல்ல முடியாது. இப்போ கோ சப்தத்தை நாம பிரயோகம் பண்றோம்னா கோத்துவங்கிற ஒரு தர்மம் இருக்கிறத வச்சுட்டு அதை பிரயோகம் பண்றோம். அஸ்வத்துக்கு இந்த கோ சப்தத்தை பிரயோகம் பண்றது இல்லை, அதுக்கும் 4 கால் இருக்கு. ஆனா கோத்துவங்கிற அந்த தர்மம் அங்க இல்லாததுனால கோ சப்த பிரயோகம் பண்றது. ஒரு ஆளுக்கு தேவதத்தன்னு பேர் வச்சோம், அவனை பார்த்து இன்னும் தேவதத்தன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இதே மாதிரி இன்னொரு ஆளுக்கும் தேவதத்தன்னு பேர் இருக்கலாம். அங்க சொல்லும் போது இந்த தேவதத்தனுக்கும் அந்த தேவதத்தனுக்கும் பொதுவான தர்மம் ஏதாவது நம்ம எதிர்பார்க்கிறோமோ? இல்லை, கிடையவே கிடையாது. இதே மாதிரி இன்னொருத்தனை பார்த்து இவனும் தேவதத்தன் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு பிரவೃತ್ತಿ நிமித்தத்தை, பொதுவான பிரவೃತ್ತಿ நிமித்தம்னு சொல்றது. சப்தத்தை பிரயோகம் பண்றதுக்கு அந்த பொதுவான ஒரு தன்மை இருக்கு, அதை சப்த பிரவೃತ್ತಿ நிமித்தம்னு சொல்றது. அந்த பிரவೃತ್ತಿ நிமித்தத்தை வச்சுட்டு இது இந்த சப்த பிரயோகம் இல்லை. யார் ஒருத்தனுக்கு பேர் வச்சு விட்டாங்கன்னா அந்த பேரை நாம தெரிஞ்சிருந்தோம்னா அந்த பேர்னால சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? தேவதத்தத்துவம் அப்படின்னு ஒரு தர்மம் இந்த தேவதத்தனுக்கும் அந்த தேவதத்தனுக்கும் ஒன்னாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்தம் ஒண்ணு, ஆனால் இந்த எல்லா தேவதத்தன்கிட்டையும் ஒரே தேவதத்தத்துவம் இருக்குன்னு சொல்ல முடியும். பேரு அதனாலதான் நம்மளால கண்டுபிடிக்கும் தேவதத்தனா இல்லையா அப்படின்னு பார்த்து சொல்லுன்னு சொல்ல முடியாது. முன்னாடியே தெரிஞ்சு இவருக்கு பேர் வச்சிருக்குன்னு தெரிஞ்சால் அப்போ இவர் தேவதத்தன் தான் சொல்ல முடியுமே தவிர கோசப்தமும் இல்லை. அப்ப அதனால என்னாச்சு? ஒரு சப்தத்தை நாம பிரயோகம் பண்றது சில இடத்துல பொதுவான தர்மம் இல்லாமலே பண்றோம், ஆனால் அநேகமாக நாம பிரயோகம் பண்ணும்போது பொதுவான தர்மத்தை வச்சுட்டு தான் பிரயோகம் பண்றோம். இப்போ சத்துங்கிற சப்தத்தை இந்த உலகத்துல உள்ள பதார்த்தத்துக்கு நாம பிரயோகம் பண்ணும்போது சத்துங்கிற ஒரு பொதுவான ஒரு தர்மம் எல்லாத்துக்கும் இருக்கிறத வச்சுட்டு பிரயோகம் பண்றோமா, இல்ல தேவதத்த சப்த பிரயோகம் மாதிரி பண்றோமா அப்படின்னு பார்த்தோம்னா இது தேவதத்த சப்தம் மாதிரி இல்லை. ஏன்னா எந்த பதார்த்தத்தை புது பதார்த்தத்தை காமிச்சாலும் அது இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு விடுறது. யாரோ அது பேரை வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால என்னாச்சு? கோசப்தம் மாதிரி தான் இந்த சத்சப்தத்தை நாம பிரயோகம் பண்றோம். அதனால தத்துவங்கிற ஒரு பொதுவான தர்மங்கிறது அவசியம் இருந்தாகும். அப்படி இல்லாட்டால் இந்த அனுகூலமான விவகாரம் சித்திக்காது. ஆகையால இந்த சத்துவமும் இல்லை அசத்துவமும் இல்லை அப்படின்னு நான் பிரபஞ்சத்துல சாதித்தேன்னா இது ரெண்டும் இல்லாம போனால் பிரபஞ்சம் பிரம்மம் போல சத்தியமாக இருக்கட்டும்னு நீ கேட்க முடியாது. இது பாதம். அர்த்தாந்தரத்தை சொல்றவன் எப்படி தோஷத்தை சொல்லணும்னு சொன்னால் அந்த தோஷம் சம்பவிக்கும்படியான தோஷமா இருக்க, சம்பவிக்காத தோஷத்தை தோஷமாக சொல்லக்கூடாது. அது ஒரு தோஷம் சொல்றதுலையும் எப்படி சொல்லணுங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப எப்படின்னு கேட்டா, இந்த ஒருத்த அனுமானம் பண்றான், வன்ஹி உஷ்ணஹா ஏதோ ஒரு ஹேத்து சொல்றான். இப்ப உஷ்ணஹான்னு சொல்ற இடத்துல இவன் ஒரு தோஷம் சொல்லணும்னு வச்சுப்போம், ஒரு அர்த்தாந்தனை சொல்றோம். என்ன சொல்லணும்னு சொன்னா, நீ சொல்றபடி பார்த்தேயானால் இந்த வன்னியானது சொர்ணமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பாதகம் இருக்கு. அல்லது சீதமான வன்கி இருக்கட்டுமே அப்படி கூட அர்த்தாந்தனை சொல்லலாம். ஒரு இடத்துல என்ன ஒரு உதாரணம் கிரந்தக்காரால எடுக்கிறா, சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச வங்கி எல்லாம் உஷ்ணமா இருக்கு வாஸ்தவம். ஆனா ஹிமாச்சலத்துல ஒரே பனியா இருக்கிற இடத்துல அங்க புகைய வச்சுட்டு நான் வங்கி அனுமானம் பண்ணினா அந்த வங்கி சீதமாக இருக்கலாமே அப்படின்னு அனுமானம் பண்றேன். வாசனையான தூமம் இருந்ததுன்னா, தூமம் வரதே அது வாசனையா இருந்ததுன்னா சரி சந்தன காஷ்டத்தினால தெரியுற அந்த அக்னி அப்படின்னு அக்னி விசேஷத்தை கண்டுபிடிக்கிறார். அந்த மாதிரி ஹிமாச்சலத்துல இருக்கக்கூடிய அந்த தூமத்தை வச்சுட்டு அங்க குழுகுழுன்னு இருக்கக்கூடிய வங்கி இருக்கு, சீதமான வங்கி இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம். அதுக்கெல்லாம் என்ன சொல்றான்னா, நீ அர்த்தாந்தரம் சொல்றச்ச சம்பவிக்கக்கூடிய அர்த்தாந்தரமா இருக்கணும். நீ சொல்லக்கூடிய அர்த்தாந்தரத்துக்கு வேற பாதகம் இல்லாமல் இருந்தா தான் அப்படியேப்பட்ட தோஷத்தை சொல்லணும். இல்லாட்டா அந்த அர்த்தாந்தரம் உபயோகம் தப்பா போயிடும். அதனால நீ இந்த இடத்துல பிரபஞ்சமும் பிரம்மம் போல சத்தாக ஆகட்டும் அப்படின்னு நீ அர்த்தாந்தரம் சொன்னீங்க. அதை நான் 2 காரணத்தினால தப்புன்னு சொல்றேன். ஒண்ணு, பிரபஞ்சம் சத்துன்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. பிரபஞ்சம் பிரத்யேகம் ஒவ்வொன்றும் தனித்தனி சத்துனா ஒவ்வொன்றும் பிரம்மம் போல சத்து அப்படின்னு சொல்றதுக்கு பிரமாணம் இல்லை. அப்படி ஒவ்வொன்றும் சத்தாக இருந்துடுத்தேயான எல்லாத்தையும் சத்துன்னு ஒரு சப்தத்தினால நம்மளால சொல்ல முடியாமல் போகும்.
அதனால இந்த ரெண்டு காரணத்தினால நீ சொல்ற அர்த்தாந்தர தோஷம் எனக்கு வராது அப்படின்னு சொல்ற. அனுகத விவகார அபாவ பிரசங்க.